ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கோபிக்கு வெளியில் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால் எல்லோரும் இன்றைக்கி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோன்ட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ பாகியலட்சுமி அப்படியே வெயிட் பண்ணுறாக்கும் வருது. இவன் எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அம்மான்னொடனே, எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு, பாட்டி எங்கே கூப்பிட்டு போகிறீங்க கோபி? ஏன்னா நான் அப்பயே சொல்லிட்டேனே நம்ம வீட்டுக்கு தான் சொல்லிட்டு, அப்புறம் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்களா, அதனால் வீட்டுக்கு போகலான்ட்ருக்குறேன் அப்படின்னோடனே, அப்போ அப்படியா அப்படின்னோடனே, அப்போ ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை ரெடி பண்ணுங்கள் எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு என்னோடனே, ராதிகா எங்கே கூப்பிட்டு போகிறது, நான் கூப்பிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராதிகாவா அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் கூப்பிட்டு போனோம். பாகியலட்சுமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு இப்படி பண்ணுறீங்க தயவுசெய்து அவங்க வீட்டுக்கே விட்டுருங்க. இவ்வளோ நாள் பார்த்தாச்சு இல்லை, ஹாஸ்பிட்டலெலாம் நீங்கள் தானே பார்த்தீங்க. சரி எங்கள் வீட்டுக்கு போகட்டும், அவங்க வீட்டுக்கு, ராதிகா வீட்டுக்கு போகட்டும். நான் இப்போ என் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியும்ல, நீங்கள் திருப்பி பழையபடிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்கன்னா, என் பையன் எனக்கு தான் தெரியும் நான் எப்படி பாதுகாப்பேன், என்ன செஞ்சுருக்கேன்ட்டு. இப்போல்லாம் உன் பேச்சு கேட்க முடியாது, நான் என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன்னா அது தப்புன்றாங்க. ராதிகா பார்க்குறாங்க, ராதிகா வீட்டுக்கெல்லாம் விட முடியாது. இவளால் தான் என் மகனே இந்த அளவுக்கு ஆனால், இவகிட்ட போய் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு எவ்வளோ நிம்மதியாக இருந்தான். ஆனால் இவ வீட்டுக்கு என்னைக்கு போனானோ அன்னையிலேருந்து அவன் முகத்தில் சிரிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு தேன் கூட்டில் கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரி இந்த குடும்பமே கலைஞ்சு போச்சு. குடும்பம் மாதிரி இப்போ இருக்குது. திருப்பி நான் அவள் வீட்டுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறா. அதெல்லாம் தப்பு, அவங்க வீட்டுக்கு தான் போகணும். நீ சொல்லாத பாக்கியா, நீ சொல்லாத. என் பிள்ளை எனக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, என் பிள்ளையை நாங்கள் தான் காப்பாற்றி ஆகணும், அதனால் நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்றேன் ராதிகா, தயவு செய்து நீ போயிடு, நான் என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு பாட்டி அம்மா சொல்கிறாங்க. அது ராஜேஷா, அது என் புருஷன் தானே, என் கணவனை என் வீட்டுக்கு தான் நான் கூப்பிட்டு போவேன், அது எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நான் கையெடுத்து கும்பிட்றேன் ப்ளீஸ், என் பையனை விட்டுரு, நான் என் பையன் நல்லா இருக்கட்டும், உன்னால் தான் 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் என் பிள்ளையை நான் காப்பாற்றியே ஆகணும், உன் வீட்டுக்கு நீ என்ன சொன்னாலும் உன் வீட்டுக்கு நான் விடவே மாட்டேன், என் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னோடனே ராதிகா பார்க்குறா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கே விடுவாங்கன்னு தெரியலன்னா பாக்கியலட்சுமிக்கு செம்ம கோவம் வருது. நம்ம சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கிறா. அப்போ வெளியில் கோபியை செழியன் கூட்டிகிட்டு வரான், பாட்டியும் கூட்டிகிட்டு வராங்க. இனியா எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ கோபி ராதிகா அப்படின்னு சொல்கிறான். நான் ப்ளீஸ் கொஞ்ச நாள் நான் அங்கே அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். ராதிகா அப்படியே கோவத்தில் முறைக்கிறான். ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு சொல்கிறான். ராதிகா எதாக இருந்தாலும் பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் பழைய மனைவி வீட்டுக்கு தானே நீ போகிறன்ற, நீ விட்டுறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கோபி நான் அந்த வீட்டுக்கே போயிட்டு நான் வரேன், அப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம்ன்றான். பாக்கியம் முறைக்கிறா. அதை ராதிகாவும் தான் பார்க்குறா, கோபி பார்க்குறான், எல்லாமே பாக்கியம் என்ன அவன் பார்வை பார்க்குறான்னு சொல்லிட்டு கோவம் வருது தான். அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ராதிகாவுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. எல்லாம் ஐடியா பண்ணி என்கிட்ட ஏமாற்றி வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறா பாரு என்னதான் இருந்தாலும் அப்படின்னோடனே கோபி சொல்கிறாப்புல, ராதிகாவையும் பாக்கியாவையும் மாற்றி பார்க்குறான். இன்னும் யார் என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படுறான். அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோடனே கோபி நம்ம வீட்டுக்கு வர ராதிகா முகத்தை பார்த்து அப்படியே சந்தோஷமாக சிரிக்குது அந்த அம்மா. கோபி வாங்கன்னுட்டு எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாம் வாங்க வீட்டுக்கு போவோன்னு சொன்னோடனே செழியன்லாம் சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னொடனே, என்ன செழியா நீயுமா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீயுமா செழியா எப்படி இருப்ப அப்படின்னோடனே, நான் என்னங்க செய்யுது, கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் சரியாகட்டும் கொஞ்சம் அப்படின்னோடனே, ராதிகா நான் வரணும் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வர்றாங்க. ராதிகாவுக்கு கோவம், இனிமேல் நம்ம பக்கம் வரமாட்டானோ, அப்படியே போயிடுவானோன்னு சொல்லிட்டு. பாக்கியாவுக்கும் செம்ம கோவம், அதுக்கு மேலே கோவம் வருது. இதுங்கெல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போயிட்டாங்க. எல்லாருமே காரில் ஏறதுக்கு போயிட்டாங்க. இப்போ பாக்கியா கேட்குறேன், என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட கேட்குறாங்க. சரி பார்த்துக்கலாம் வாங்கம்மா அப்படின்னோட ராதிகா அப்படியே முறைச்சி வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் காரில் ஏறுறாங்க. ஏறு கோபி ஏறுன்ட்டு கோபியோட அம்மா அந்த பாட்டி கதவை திறந்து விடுது. நீ ஏறிக்கணுன்னு அங்கேருந்து பாக்கியலட்சுமி பார்த்துக்கிட்டே இருக்கா. இவங்கெல்லாம் என்னடா எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லைன்னா இனியாவும் ஏறப்போகுது.
அப்போ வேகமாக பாக்கியா வந்து முறைக்கிற எழில பார்த்துட்டு சொல்கிறேன், என்னடா இது, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு. இனியா கேட்குறா, அம்மா நீ வரியா, வீட்டுக்கு வரியா, எங்கே போகிறம்மா, எங்கே இருக்க போகிற சொல்லு, சரி நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறியா, எங்கே போகிற சொல்லு, நீ வேணா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வா, மணி ஆகுது, நாங்கள் வீட்டுக்கு எல்லாமே கிளம்புறோன்னே பாக்கியா அவளுக்கு சொல்ல சொல்ல கோவம் வருது. நம்ம வாயே திறக்கல, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் நீ எழிலும் கேட்குறான், என்னம்மா நீ ரெஸ்டாரண்ட் போறியா, என்ன போகிற, சரி நாங்கள் கிளம்புறோம், நீ இன்னொன்று நான் பின்னாடி பஸ்ஸு பண்ணி ஏதாச்சும் பிடிச்சிட்டு வந்துடு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியா கேட்குறா, என்னடா நம்மள்ட்ட ஒரு பேச்சு கூட என்னான்னு கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்க. இன்னொன்னே அதுக்கு எழுசுறாம்மா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களாம்மா, வந்துடுமா அங்கே அண்ணா, இல்லைடா அதெல்லாம் சரி வராதுண்ணா, இல்லைம்மா அங்கே வீட்டுக்கு வாங்கம்மா நம்ம அப்படின்னோடனே, இல்லை நான் வரல, ஆனால் இவங்க செய்யுது சரியா பாருடா, இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் என்னடா செய்கிறது, நம்ம சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே பாக்கியா வந்து, அழாதம்மா அழாத, நான் பார்த்துக்கிறேன், எதுவுமே இது பண்ணாத, கஷ்டப்படாத அப்படின்றான். இல்லைடா இப்போ வேறு மாதிரி நினைப்பாங்கடா எல்லோரும், நீ இந்த ஆள் வந்து திருப்பி பழையபடி பிரச்சனை பண்ணுவாங்கடா, என்னடா செய்ய வீட்டுக்குள்ளே வந்துன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு, ஐயோ அப்பா நான் என்ன பண்ணுறது, இப்படி பண்ணுறானே, இப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே திருப்பி திருப்பி ஏற்றிக்கிட்டு இருக்கிறானே, கொஞ்சம் கூட இதே இல்லையான்ற மாதிரி அழுகிறான். உடனே அப்போ ராதிகா அங்கேருந்து வர்றா, பாக்கியாவை பார்க்குறான். பாக்கியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சூப்பர் பாக்கியா, சூப்பர், நல்ல ஐடியா பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பேன்னு சொன்னீங்க, இப்போ அதுக்கு முன்னே என்ன இப்போ இப்போ இந்த மாதிரி நடக்குது, நானும் தான் கோவத்தில் இருக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கன்னா, இல்லை நீங்கள் நல்ல கேம் விளையாடுறீங்க எனக்கு தெரியுது, ஏன்னா நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் வந்து அவங்க கூட அனுப்பிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்தீங்க தானே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அதெல்லாம் பார்த்தேன் தான், எல்லாம் நீங்கள் நாடகம் நடிக்கிறீங்க. ஆனால் நான் ஒன்றும் நடிக்கலை, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் தான் அங்கே தான் நான் பார்த்தேனே, இங்கே உங்கள் மனைவின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே செஞ்சிடுறீங்க, அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க, அப்புறம் நான் யார், ஏங்க கொஞ்சமாச்சும் புரியுதா உங்களுக்கு, நானும் அங்கே கூப்பிட்டு போகிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு தான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, அப்புறம் என்னாச்சு, உங்கள் வீட்டுக்கு தான் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னேன், எல்லாமே பண்ணேன், சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் இருங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் தான் கூப்பிட்டு போயிருக்கணும், நீங்கள் எல்லாம் நடக்கிறதையும் கதையும் பார்த்துட்டு என்னை போய் நடிக்கிறேன்னா நான் என்ன செய்ய முடியும், சரி உடம்பு சரியில்லைன்னா கொஞ்ச நாள் வேணால் இருந்து நான் அனுப்பிச்சி விட்டுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ராதிகா வந்து ரொம்ப தானே நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் அப்படின்னோடனே, சரி நினச்சிக்கோங்க நீங்கள், நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்றான். பாக்கியா சொல்கிறாங்க, ஏங்க கொஞ்ச நாள் தானேங்க, அவங்க நான் அனுப்பிச்சி விடுங்கன்னு. அதுக்கு ராதிகா சொல்ல, அப்படி தான் அப்படி சொன்னீங்க, இந்த நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து விட்றேன்னே இப்போ வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டீங்க என்னோடனே பாக்கியலட்சுமி வெளில வந்துடுறாங்க. இங்கே ஜெனியும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னக்கா இங்கே கூட்டு வராங்கக்கா, என்னக்கா அக்கா எப்படிக்கா, ஜெனி அக்கா எப்படி ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறா. அதுக்கு முன்னே கார் வந்து வாசலில் வந்து நிற்குது. காரில் வந்து இறங்குறாங்க, எல்லாருமே சேர்ந்து இறங்குறாங்க. வந்து அங்கே வந்து செல்வி பார்க்குது அப்படியும், ஆஹா இவங்க தான் ஜெனி, எப்படி ஜெனியும் பார்க்குறா, இவங்கெல்லாம் காரில் வந்துட்டாங்கன்னா அவள் சந்தோஷத்தில், இனியா அக்கா அப்பாலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கான்னு சொல்லிட்டு ஓடுது. உடனே காரில் அவங்க அம்மா இருந்து திறந்து விடுறாங்க, வா கோபி பொறுமையாக வா கோபி, உள்ளே போகலாம் கோபி, வா கோபின்னொடனே எழிலே எல்லாருமே சேர்த்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஜெனிக்கும் செல்விக்கும் கோவம் வருது, ஐயோ வீட்டிலேருந்து எங்கெல்லாம் வருதுங்களே, என்ன செய்யுது, அத்தை என்ன சொல்லுவாங்க, ஆண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இவன் கோபியில் அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறான். அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. செல்விக்கெல்லாம் செம்ம கோவம் வருது, ஜெனிக்கும் அதுக்கு மேலே கோவம் வருது. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இது என்ன இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னோடனே பாட்டி சொல்ல, கோபியை மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டு ஜெனி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு முன்னாடி கோபியை வந்து ஜெனி பார்க்குறா. அம்மா ஜெனி நீ நல்லா இருக்கியாம்மா, எப்படிம்மா இருக்கிறேன்னா, நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அங்கிள் அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா இருக்கேம்மா, இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லம்மான்றான். உடனே பாட்டி வந்து சரி ஜெனி நீ போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறா. எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உள்ளே சுண்ணாம்பெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உடனே கோபிக்கு ஜெனி வந்து முடியாதுன்னு சொல்லுது. எனக்கு அதெல்லாம் கரைக்க தெரியாது பாட்டி அப்படின்னு சொன்னால் கோவத்தில் போயிட்டு ஜெனி நீ வேற ஒரு மாதிரி பார்க்குறான். பாட்டியும் பார்க்குது. செல்வி நீயாச்சும் போய் கரைச்சி எடுத்துகிட்டு வாப்போ, இந்த
இன்னொன்று எனக்கு தெரியாதும்மா புதுசு டக்குன்னு வந்தால் நான் எப்படி வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கரைச்சி எடுக்கிறது அப்படின்னோடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வந்துட்டேன், வெத்தலை பாக்கு எல்லாமே போய் கரைச்சி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறா. கோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் யாரும் செய்ய வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நானே போய் கரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டியே போய் ரூமுக்குள்ளே போய் கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க ஆராத்தி எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஆராத்தி எடுத்தவுடனே அவங்க அம்மாவுக்கு இதாக வருது, அவனுக்கு கோபிக்கு அழுகையாக வருது. எதாக இருந்தாலும் நம்ம அம்மா தானே, நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் நம்ம அம்மா நம்மளுக்கு அப்படி தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் அவன். உடனே இனியா பார்க்குறா, எல்லாம் பார்க்குறா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்பவா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டுல, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துன்னு வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறா அப்படியே ஒன்று இடத்துல. அப்புறம் வந்தவொடனே அவங்க அப்பாவையும் பார்க்குறாரு. அவங்க அப்பா நினச்சிட்டு அழுகிறாப்புல கோபி. அவங்க அம்மாவும் பார்க்குறா, கோபி அழுகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. அப்பா அப்பான்றான் அவன். இனியாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நல்லபடியாக அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெனியும் பார்க்குற. ஜெனி கிச்சனுக்குள்ளே போயிட்டா. கிச்சனுக்குள்ளேருந்து இதெல்லாம் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறா. நான் வரேன் ஜெனி, எனக்கு கோவமாக வருது, நான் இது பண்ணுறேன்ட்டு அங்கேருந்து செல்விக்கிட்ட சொல்கிறான். செல்வியும் பார்க்குறா. அவங்க பாட்டி வர்றா. பாட்டி, நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கா, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணுறீங்கன்னா, நீ அதை பற்றி சொல்லாத, என் பிள்ளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், நீ அதை பற்றி சொல்லவே கூடாது அப்படின்றான். உடனே பாக்கியாவும் அப்போ தான் அங்கேருந்து வர்றா வீட்டுக்குள்ளே. வீட்டுக்கு வரதை பற்றி எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பாட்டி, இனியா, செல்வியன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ஜெனியும் செல்வியும் பார்க்குறாங்க அவங்க வரதை. அப்படியே நேராக படியேற போகிறான். உடனே பாட்டி, இங்கே வா பாக்கியா, நீ எங்கே போகிறீங்க வா, நீங்கள் இவனும் கோபியை என் மாடி ஏறி இறங்க முடியாதுல்ல, என் ரூமில் தங்க வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அந்த ஜெனியும் செல்வியும் அங்கேருந்து பார்க்குறேன். ஓஹோ, இப்போ அதுக்கு என்ன என்கிட்டையும் அதை சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்களா, அதோட விடுங்க, அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னோடனே அதுக்கு பாட்டி சொல்கிறா, நீ அவன் உள்ளே இருக்கிறான்ல ரூமில், ஏறி இறங்க முடியாதுல்ல, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அவனை சரி சாப்பாடெலாம் அவனுக்கு என்ன செய்ய போகிற, நம்ம சாப்பாடை கொடுக்க முடியாது, அவனுக்கு ஏற்ற கஞ்சி ஏதாச்சும் வச்சு கொடு, நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறான். ஓஹோ அப்படியா, அப்புறம் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இல்லை, ஒரு நல்ல சாப்பாடெலாம் செஞ்சு நம்ம நீ தானே சமையல் செய்கிற, எல்லாமே பண்ணுற, அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தானே தெரியும், நல்லா கஞ்சி மாதிரி வச்சுக்கணும், ஒரு வேளையா 2 வேளையா அப்படின்னு கோபத்தில் கேட்குறான். இல்லை, நைட்டுக்கும் சேர்த்து தான் அப்படின்றா பாட்டி. உங்கள் பிள்ளைய நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, அதை நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்ற. உடனே இனியாவும் எழில் செழியணும், என்னம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்காமா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னா கோவத்தில் வந்துடுறா கிச்சனுக்கு. பாட்டி சொல்கிறா, நீ செஞ்சு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டினா என்ன, என் பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து நான் தானே வளர்த்தேன், நான் பார்த்துக்குவேன் என் பிள்ளைய, நீ ஒன்றும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னோடனே செல்வி சொல்கிறா, பார்த்தீங்களாம்மா அவங்க எவ்வளோ கிரிமினலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க புள்ளன்னு வந்தவொடனே உங்களை விட்டுட்டு அவங்கள போய் பண்ணுறாங்கன்றாங்க. இங்கே ராதிகா வீட்டில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறா ராதிகாவுக்கு. என்னாச்சு, ஏன் ராதிகா இன்னும் உன்னை ஆளை காணோம் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்துட்டே இருக்கிறேன்றா. உடனே மயு சொல்கிறா, அம்மா பாட்டி, எனக்கு அப்பாவை பார்க்க ஆசையாக இருக்கு, பார்த்து 4 நாள் ஆயிடுச்சு, எப்போ பாட்டி பார்க்கறது அப்படின்னு கேட்குறான். இரு அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க, வந்துடுவாங்கன்னா. இல்லை, வந்துட்டாங்களா, அப்பாவுக்கு சரியாயிடுச்சா, நான் எப்படியும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு. வந்துடுவாங்க மயோ, நீ கவலைப்படாத, எப்படியும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்டவுடனே போய் பாட்டி கதவை திறக்கிறா ராதிகா அம்மா. ராதிகா உள்ளே வர்றா. என்னாச்சு, நீ மாத்திரம் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பின்னாடி வர்றாரா மாப்பிள்ளை, எங்கே வர்றாரு, ஆம்புலன்ஸில் வர்றாரா, எங்கே வர்றாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறான். உடனே அதுக்கு ராதிகா சொல்கிறா, வரல அப்படின்னு. வரலையா, ஏன் வரல, எதுக்கு வரல, எங்கே போயிட்டார் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்குறான். அவங்க வீட்டுக்கு போயிட்டார், நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே மையோ அதிர்ச்சியாக பார்க்குறா. நம்ம வீட்டுக்கு வரலையான்றா. பாட்டியும் கேட்குறா, ஏன் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னா, அது அவங்க வீடாம், நான் இல்லையா, அதை எப்படி நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. முன்னே மயுவும் பார்க்குறான். இன்னும் அவங்க வீட்டுக்கு நீ விட்டுருக்குது பெரிய தப்பு ராதிகா, நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குன்னா. மயு கேட்குறா, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ராதிகா, அதெல்லாம் இப்போ வரமாட்டாங்க, அவங்க தான் அவங்க மனைவி, அதனால் அங்கே தான் போவாங்க. என்ன ராதிகா, நீ என்ன சொல்கிற, நீ நம்ம வீட்டுக்கு தான் நான் வரணும், இங்கே தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இரு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அம்மா நீ அங்கே போக வேணாம், ஃபுல்லாக சரியாயிட்டு வருவாருன்றாங்க, ஆனால் நான் எதிர்பார்க்கல, ஃபுல்லாகவே அவங்க வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் நீ நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
பாட்டி இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் நான். வந்து நீ விட்டுட்டு வந்துட்டா உடனே நான் விட்டு வந்துடுவேனா? இதெல்லாம் இது இல்லை, நான் அவங்க வீட்டுக்கு நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அம்மா வேண்டாம்மா, நீ போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ ஏம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். வந்து அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டா. ராதிகா வந்து ராதிகா வந்து சொல்கிறா, மயுக்கிட்ட வந்து அழுகிறா. உடனே அம்மா அம்மா நீ அழாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா உன்னைய, நீ அழாத, நான் இருக்கிறேம்மா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு இல்லைம்மா, நான் அது அழலை, நான் அழலை மயூ அப்படின்றேன். அம்மா அவங்க விட்டு போனா என்னம்மா, உனக்கு எல்லாமே நான் தானம்மா இருக்கிறேன், நீ எதுக்குமா நீ அழுகிற, உன்னை நான் என்றைக்குமே விட்டு போக மாட்டேம்மா, நான் கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு ஆறுதல் சொல்கிறேன். சரி மயூ, நான் கவலைப்படல, என்றைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு, உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து நடுவில் வந்து இவங்க செல்வி, பாக்கியா, ஜெனி எல்லாம் வாசலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்க்கா இப்படி அவங்க அம்மா இப்படி இருக்கிறாங்க, அவங்க அத்தை இப்படிலாம் பண்ணலாம்னா ஜெனி சொல்கிறேன். அக்கா ஆண்டி, நான் செல்வி நான் செம்ம திட்டிட்டேன் ஆண்டி அப்படின்னோடனே, அப்புறம் வந்து நீ என்ன தான் திட்டினாலும் அவங்க இனிமேல் பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பே பிரச்சனை வந்து இங்கே பற்றியாக்கா நான் சொன்னேன்ல பிரச்சனை வந்துருச்சு பார்க்கா அப்படின்றா. அங்கேருந்து வந்து பார்த்தா ஜெனி எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க வந்து ராதிகாவோட அம்மா வந்துடுறா வீட்டுக்குள்ளே, செம்ம கோவத்தில் வர்றா. உடனே பாக்கியா கிட்ட வந்து கேட்குறா, என்ன எல்லாம் சூப்பராக விளையாண்டியா, கேமை முடிச்சிட்டியா, நீனு உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னா, ஏங்க என்கிட்ட பேசாதீங்க, யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னொடனே செல்வின்னு சொல்கிறா. என்ன நீங்கள் யார்கிட்ட வந்து பேசுகிறீங்க, இங்கே வந்து பேசாதீங்க, அம்மா ஒன்றும் அக்கா ஒன்றும் எதுவுமே பண்ணலன்னா நீ பேசாத, எனக்கு தெரியும் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நாடகம் நடிச்சு இங்கே கூப்பிட்டு வந்துருச்சுங்க அவரை, உனக்கு வெக்கமாக இல்லை இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டுறா ரொம்ப. பாக்கியா நானா செஞ்சேன், யாரை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க, என்கிட்ட